ज़िदनी इल्मा रब्बी ज़िदनी इल्मा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुल मजीद। அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சூரா கௌஃபை பற்றி இன்ஷால்லா இன்றைக்கி பார்ப்போம். அதில் அல்லாஹு தாலா சொல்கிறான், 7 வாலிபர்களை பற்றி அதில் அல்லாஹு தாலா சொல்லியிருப்பான். இது எந்த காலத்தில் இடம்பெற்றுச்சுன்னா, ஈசா நபி காலத்துக்கும் பிந்திய காலம். ஈசா நபிக்கும் பிந்திய காலத்தில் தான் ஊர் முழுக்க காஃபிர்களாக இருந்தாங்க. அங்கே எப்படின்னா சூரியனை வழிபடுறவங்களாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாலிபர்களுக்கு என்னென்னா, இந்த 7 வாலிபர்களுக்கு மட்டும் இது கடவுளாக இருக்காது, அல்லாஹு தாலா தான், அல்லாஹ் ஒருவன் தான் கடவுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ திருவிழா மாதிரி நடத்துவாங்களாம். அப்போ ஊர் முழுக்க அந்த திருவிழாவுக்கு தான் போவாங்களாம். அப்போதைக்கு தான் தெரியுது, அதாவது ஒருத்தருக்கு இந்த 7 பேரும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டது கிடையாது, ஒன்றும் பண்ணது கிடையாது. ஆனால் அந்த 7 பேருக்கு மட்டும் அல்லாஹ் ஒருவன் தாங்கிற ஒரு ஈமான் அவங்க மனசுலையே தான் இருந்துச்சு. அப்போதைக்கு அந்த ஊர் மக்களே இல்லாமல் இருக்கும்போது அன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரியுது. 7 பேர் சந்திச்சுக்கிறாங்க. நீங்கள் ஏன் போகலன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கும் போது தான் சொல்கிறாங்க, இவங்க கும்பிடுறதெல்லாம் எனக்கு இதாக இல்லை, எனக்கு அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. பேசிக்கும்போது அப்படியா, அப்போனா அதாவது இந்த 7 வாலிபர்களுமே ரொம்ப பணக்கார வசதியாக உள்ளவங்களாம். அந்த 7 வாலிபர்களும் என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹுவை நோக்கி அவங்க கிளம்புறாங்க. அல்லாஹு தாலா இந்த மாதிரி விஷயங்களை தான் இப்போ இருக்கிற காலகட்டத்திலலாம் பாருங்கள், பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்குது, செல்லு பார்க்குதுங்க, டிவி பார்க்குதுங்க, தேவையில்லாத அனாச்சார பேச்சுகள்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 7 வாலிபர்கள், அதாவது வாலிபர்கள்னு அல்லாஹு தாலா குறிப்பிட்டு சொல்கிறான். அப்போதைக்கு இப்போ உள்ளவங்களையும் அதனால தான் சூரா கௌஃப் ஓதுங்க, படிங்க, பிள்ளைங்களை நல்வழியை கொண்டு வாங்கன்னா இந்த மாதிரி சூறாக்கள், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சால் தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா சொல்கிறான், அந்த 7 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம இந்த ஊரை விட்டே நம்ம போயிடுவோம், நமக்கு இந்த ஊரே பிடிக்கலை, நம்ம ஒரு இடத்துல இருந்து அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் சொல்லிட்டு நம்ம தொழ ஆரம்பிப்போம், வணங்க ஆரம்பிப்போம், நம்ம வேறு எங்கேயாச்சும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 வாலிபர்களும் பேசிக்கிறாங்க. அதாவது வசதியிலேருந்து எல்லாம் இருக்குது, ஆனால் அந்த இடத்த விட்டே போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் அவங்க அல்லாவை நோக்கி வரும்போது தான் அல்லாஹு தாலாவை சொல்கிறான். அல்லாஹு தாலா சொல்கிறான், இது என்னுடைய வல்லமை அப்படின்னு சொல்கிறான். வனு கல்லி போகும் தாத்தல் யமீனி வ தாத்தல் ஷிமால். அல்லாஹு தாலா சொல்கிறான், யார் என்னை விரும்பி வர்றாங்களோ நான் அவர்களை பாதுகாப்போம் அப்படின்னு அல்லாஹு தாலாவே சொல்கிறான். இவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது இவங்களுக்கு எங்கே போகிறது என்னான்னு தெரியலை. போகும்போது இருட்டாயிருது. இருட்டானோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 7 பேருமே போகிறாங்க. போகும்போது பார்த்தா பின்னாடியில் ஒரு நாயும் ஒன்று வருது. அதாவது இவங்களே யாருக்கும் தெரியாமல் போகிறாங்க. யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, யாராவது ஏன் இங்கே போகிறீங்க என்ன ஏதுன்னு நம்மள கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நாய் வேறு வருதே, நாய் குலைச்சி சத்தம் போட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நாயை விரட்டி விட்றாங்க. நாய் போக மாட்டேங்குது. ஆனால் இவர்களுக்கு தெரிஞ்சுட்டு, அந்த நாய்க்கு தெரிஞ்சுட்டு இவர்கள் நல்லவர்கள், அல்லாஹ்வை ஒருவனை நோக்கி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிறதுனால அந்த நாயும் என்ன பண்ணுதுன்னா இவங்க பின்னாடியே தான் வருது. அவங்க விரட்டி பார்க்குறாங்க, போகலை. சரி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி வரட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டிலேயே அவங்க போகிறாங்க. மலை உச்சிக்கிட்டே போகும்போது ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே அல்லாஹு தாலா என்ன பண்ணுறான்னா, இந்த குகையில் இவங்க படுப்பாங்கங்கிறதுனால அல்லாஹு தாலா அதில் எல்லா ஏற்பாடுமே செஞ்சு வச்சுருக்கிறான். இவங்க நேராக அந்த குகைக்கு போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நைட்டு இங்கே தங்கிக்குவோம், காலையில் விடிஞ்சோடனே நம்ம எங்கே வேண்டாலும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிறாங்க. சரின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துலையே அவங்க படுக்கிறாங்க. அல்லாஹு தாலா அப்போ தான் என்ன பண்ணுறான், அவங்க 7 பேரையுமே என்ன பண்ணுறான், உறங்க வச்சிட்றான்னா 300 வருடங்கள் அவர்கள் தூங்கின மாதிரியே அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. தூங்கின மாதிரியே இருக்காங்கன்னா, அதாவது இப்போ சாதாரணமாக நம்மளே இருக்கோம், ஒரு ஹாஸ்பிட்டல்லையே இருக்கிறோம்னா ஒரே வாக்கில் படுத்திருந்தாங்கன்னா முதுகில் புண்ணு ஏற்பட்டுருமா, ராஜ புண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால் அல்லாஹு தாலா இவங்களை என்ன பண்ணுறான், அல்லாஹுவே சொல்கிறான், அவர்களை நாம் புரட்டினோம் அப்படிங்கிறான். வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் புரட்டினோம் அப்படிங்கிறான். அதே மாதிரி இப்போ சூரிய வெளிச்சம் வருது. சூரிய வெளிச்சம் வரும்போது அவங்க மூஞ்சில் அடிக்கும். அந்த இதுவும் அவங்க மேலே பற்றக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹு தாலா அதையும், அதாவது அந்த இதெல்லாம் அவர்களுக்கு கண்ணு திறந்துருக்கு.
ஆனால் உடம்புல எந்த அசைவுமே கிடையாது. ஒருத்தவங்க தூங்குற மாதிரி இருக்குது, ஆனால் அவங்களுக்கு கண்ணு விழிச்சிருக்கு, உடம்பு எந்த ஒரு அசைவுமே இல்லை அப்படின்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம்? அல்லாஹ் இது இந்த இடத்துல தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, வன கல்லிபூஹும் தாத்தல் எமீனி வதாத்தல் ஷிமால். அல்லாஹு தாலா இந்த இடத்துல தான் என்ன சொல்கிறான்? என்னுடைய வல்லமையை பாருங்க அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹுவே சொல்கிறான், நான் அவர்களை வலப்பக்கமாகவும் திருப்பினோம், இடப்பக்கமாகவும் திருப்பினோம். அதாவது இந்த பக்கட்டும் அவங்கள வந்து படுக்க வச்சிருக்கிறேன், இந்த முதுகில் எந்த ஒரு புண்ணும் பற்றக்கூடாது, அதனால தான் நான் திருப்பினோம் அப்படின்னு அல்லாஹு தாலாவே சொல்கிறான். அவர்களுக்கு காதுகளை கேட்காத வண்ணம் அல்லாஹ் வச்சிருக்கான். ஏன்னா இப்போ நம்மளே தூங்கும்போது காதில் உழுவலை அப்படின்னு சொல்லிட்டா எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ கீழே ஏதோ திருட்ட போச்சு, என்னோட நான் தூங்கிட்டு இருந்தேன், காதில் உழுவலை, எனக்கு தெரியாதுன்னா அதில் வேலையே இல்லை. அதனால தான் அல்லாஹு தாலா சொல்கிறான், அவர்களை தூக்கத்தில் நாம் காதுகளை கேட்காதவாறு வைத்திருந்தோம் அப்படின்னு அல்லாஹு தாலாவே சொல்கிறான். இதுலேருந்து நமக்கு என்ன படிப்பினை என்ன வருது அப்படின்னா, நம்ம வந்து எந்த அளவுக்கு ஈமானோடு இருக்கணும், எந்த அளவுக்கு அல்லாஹு தாலாவை நெருங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹு தாலாவே இந்த சூரா கௌஃபில் தான் சொல்கிறான். அப்போதைக்கு 300 வருடம் ஆயிடுது. 300 வருடத்துக்கு அப்புறம் அல்லாஹு தாலாவே அவர்களை எழுப்பினான். அதாவது இப்போ அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், குரான்லேயே சொல்கிறான், அல்லாஹ் ஒரு நாயை வந்து முன் கால்களை விரித்த வண்ணம் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளே ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எங்கேயோ போகிறோம், நம்ம வந்து நம்ம தான் போகணுன்னு சொல்லுவோமே தவிர, நானும் போனேன், ஒரு நாயை அழைச்சிட்டு போனேன், இங்கே போனேன் அங்கே போனேன்ட்டுன்னு நம்ம அதெல்லாம் சொல்ல மாட்டோம். அதெல்லாம் அல்லாஹு தாலா சொல்கிறான். ஆனால் நல்லோர்களோட தொடர்புடையவர்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்களுக்கும் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறான். அதனால் அல்லாஹு தாலா சொல்கிறான், ஒரு நாய் வந்து கால்களை விரித்த வண்ணம் உட்காந்துருக்குன்னு அல்லாஹு தாலாவே சொல்கிறான். அல்லாஹு அக்பர். அவங்கள வந்து 300 வருஷத்துக்கு அப்புறம் முழிக்கிறாங்க. முழித்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம 2 நாளைக்கு முன்னாடி படுத்து தூங்கினோமோ, இல்லை 3 நாளைக்கு முன்னாடி படுத்து தூங்கியிருப்போமோ அப்படின்னு அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனால் இவர்கள் வந்து 300 வருடங்கள் தூங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியலை. அப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பசிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம போய் சாப்பிடணும். அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, 7 பேரில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒருத்தவங்க போய் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வாங்க. ஏன்னா அதாவது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஊர் மக்கள்லாம் நம்மளை பார்த்துருவாங்க, அதனால் நீங்கள் யாராச்சும் ஒருத்தவங்க போய் அதை ஏதாவது வாங்கிட்டு வாங்க, நம்ம இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்ம ஏதாவது வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போதைக்கு என்ன பண்ணுறாங்க, அதாவது 300 வருடங்களுக்கு முன்னாடி அவங்க படுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து தாடி முளைச்சிருக்கணும், கை நகம் வளர்ந்துருக்கணும், எதுவுமே கிடையாது. அதாவது தூங்கி எழுந்திரிச்சு உட்காந்தவங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அப்படியே அவங்களுக்கு தாடியோ நகமோ எதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பயந்துருப்பாங்க. நீ யார் என்ன இப்படியா விகாரமாக இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹு தாலாவை பாருங்கள், அவங்கள வந்து எப்படி தூங்க வச்சானோ அதே அளவுக்கு தான் அவங்கள வந்து எந்திரிக்க வச்சுருக்கான். ஒருத்தவங்க போய் ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு போகும்போது பார்க்குறாங்க, எல்லாமே மாறியிருக்கு, ஊரே மாறியிருக்கு. அவங்க வந்து படுக்கும்போது எப்படி இருந்தது, அதுக்கு அப்புறமா வந்து அதாவது 300 வருடங்களுக்கு அப்புறம் இப்போ நம்ம நீடாமங்கலமே இருக்குது, எவ்வளோதோ மாற்றங்கள் மாறி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எவ்வளோதோ விஷயங்கள் மாறி தான் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இருக்கும். அதே மாதிரி இது 300 வருஷம் ஆயிருக்கு. 300 வருஷம் ஆயிருக்குங்கும்போது எவ்வளோதோ மாற்றங்கள் இருக்குது. இவங்களும் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. சரின்னு தர்பூசணியை பார்க்குறாங்க. தர்பூசணியை பார்த்தோன்னே அதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காசை கொண்டு போய் கொடுக்குறாங்க. காசை கொடுத்துட்டு தர்பூசணியை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. அந்த கடைக்காரர் கேட்குறாரு, நீ கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்ட்டுன்னு. காசு ஏது? இந்த காசு இது என்னோட காசு, நான் தான் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ எங்கேயோ திருடி இருக்கிற, இந்த காசு இப்போதைக்கு செல்லாது, இது வந்து முன்னாடி உள்ள காசு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொல்லும்போது இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும்போது அரசவைக்கு இதை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க அந்த கடைக்காரர் என்ன பண்ணா, வா நீ அரசர்கிட்ட தான் நீ எங்கேயோ திருடிட்டு வந்திருக்கிற, இது வந்து வெள்ளி காசாக இருக்குது, இந்த காசு இங்கே செல்லாது, நீ என்னென்னமோ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர்கிட்ட அழைச்சிட்டு போகும்போது, அதாவது இந்த 300 வருடங்களுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரி 7 வாலிபர்களை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவங்க பணக்காரவங்க. அதாவது பணக்காரவங்கன்னா கொஞ்சம் நாள் வரைக்கும் அவங்க தேடி இருப்பாங்க. இதுக்கு காதுகள் வழியாக செவிகள் வழியாக வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கா இதெல்லாம் கேட்டிருக்காங்க. எப்படியாவது இவங்களை கண்டுபிடிச்சிடணும்னு ரொம்ப நாள் தேடி இருக்காங்க. தேடி தொலாவுனதில் இவங்களுக்கும் அந்த அரசருக்கும் தெரிஞ்சதுனால, நீங்கள் எப்போ போய் படுத்தீங்க என்னான்னு இவங்களை கேட்கும்போது, நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி படுத்தோம், 3 நாளைக்கு படுத்தோம். இல்லை, நீங்கள் 300 வருடங்களுக்கு முன்னாடி படுத்து தூங்கியிருக்கிறீங்க அப்படின்னு அந்த அரசர் சொல்கிறாரு. அப்போதைக்கு தான் இவங்களுக்கே தெரியுது, நம்ம 300 வருடங்களுக்கு முன்னாடி தூங்கியிருக்கிறோமா, அல்லாஹுடைய வல்லமையை அப்போ தான் அவங்க உணர்றாங்க.
அப்போதைக்கு நான் மட்டும் இல்லை, எனக்கு பின்னாடி 6 பேர் அங்கே அந்த குகையில் இருக்காங்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போய் அப்போ தான் போய் அந்த வந்தாங்க இல்லையா, அவங்க போய் அந்த 6 பேர்கிட்டையும் சொல்கிறாங்க, நம்ம வந்து தூங்குனது 1 நாளோ 2 நாளோ இல்லை, 1 வாரமோ இல்லை, 300 வருடங்கள் இந்த இடத்துல நம்ம தூங்கியிருக்கிறோங்கன்னு நினைக்கும்போது தான் அல்லாஹ்வை நினச்சி அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு புகழ்ந்து பேசி 2 ரக்காயத்து அந்த இடத்துலையே அவங்க தொழுகிறாங்க. தொழுவும் போதே அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ரூஹு பெய்யுது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஹூன். அல்லாஹு அக்பர். அந்த அப்போதைக்கு அந்த ஊர் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு பள்ளிவாசல் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதைக்கு தான் அல்லாஹுவே சொல்கிறான், வகாலல்லதீன கலபு அலா அம்ரிஹிம் லனத்தஹிதன அலைஹி மஸ்ஜிதா. அல்லாஹு தாலா சூரா கௌஃபில் வந்து இந்த ஆயத்தோட கௌஃபில் வந்து இந்த 7 வாலிபர்களை பற்றி சொல்கிறத வந்து மஸ்ஜிதாங்கிற அந்த இதோட முடிக்கிறான். அல்லாஹ் அக்பர். நம்மளும் இன்ஷா அல்லா நம்மளுடைய பிள்ளைகளையும் சரி இந்த மாதிரியான வரலாறெல்லாம் சொல்லி இன்ஷா அல்லா நம்மளும் ஈமான் உடையவர்களாக இன்ஷா அல்லா இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.